நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களுக்கான முடிவுகள் எல்லாம் நேற்று மாலை வேளையிலே வெளிவந்தாலும், அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய அல்லது நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் அப்படின்றது, இப்ப இருக்கிற அரசாங்கம் தன்னுடைய முடிவை மாற்றிக் கொண்டதா? அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விய பலர் மத்தியில எழுப்பியிருக்கு. இது தொடர்பாக இன்றைக்கு பேசப்பட்டிருக்கு. இது என்ன பேசியிருக்காங்க? என்ன நடந்து கொண்டிருக்கு? அப்படின்றத நாங்க பார்க்க போறோம். அதோட கொழும்பு ராமநாதன் கல்லூரியைச் சேர்ந்த மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக அவங்களுக்கு நீதி கோரி இன்றைய நாள்ல பெரிய அளவான ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அது தொடர்பான செய்திகளும் இன்றைய நாள்ல பரவலா பார்க்கப்பட்டிருக்கு. அதோட இன்றைய நாள்ல பாராளுமன்றத்துல பெரிய அமளி தூமலி ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பாகவும் நாங்க இந்த செய்தி குறிப்பில பார்க்க போறோம். இந்த மாதிரி இன்றைய நாள்ல நடந்த மிக முக்கியமான செய்திகளை சுருக்கமா பார்க்கலாம். அதாவது என்பிபி அரசாங்கம் தன்னுடைய முடிவை மாற்றிக் கொண்டதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வந்திருக்கு. எல்லாருக்கும் வந்திருக்கின்றத விட இது பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கு. என்ன அந்த முடிவை மாற்றிக் கொண்டது அப்படின்னு சொன்னா, அண்மையில இல்ல, இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து தாங்கள் தான் பெரிய கட்சி, தாங்கள் தான் ஒரே கட்சி, தாங்கள் தான் மக்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு கட்சி, ஊழல் இல்லாத கட்சி, ஊழல் செய்தவர்கள் யாருமே எங்களுடைய கட்சியில இல்ல, அரசாங்கத்திலும் இல்ல அப்படின்ற பெரிய அளவான பிரச்சாரங்களை செய்யக்கூடிய ஒரு கட்சி. மற்ற கட்சிகள் இருக்கிற எல்லாருமே திருடர்கள், கள்ளர்கள் அப்படின்னு சொல்லி விமர்சிச்ச ஒரு கட்சி. இப்ப உள்ளாட்சி சபை தேர்தல்களுக்கான முடிவுகள் வெளியானதுக்கு பிறகு அவங்க பெரும்பான்மை, அதாவது எம்பிபியோ அல்லது இப்ப இருக்க அரசாங்க தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பலத்தை பெற்றாலும் கிட்டத்தட்ட 100 சபைகளுக்கான பெரும்பான்மையை வந்து அவங்க பெற்றுக்கொள்ளல. அதாவது அவங்க பெரும்பான்மை தான், ஆனா மேலதிகமா இன்னும் 100 உள்ளாட்சி சபைகளுக்கான அல்லது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அந்த ஆட்சியை எம்பிபி அமைக்கிறதா இருந்தா எதிர்கட்சி அல்லது சுயேட்சை குழுக்கள் இருந்து உறுப்பினர்களை உள்வாங்கணும். இந்த பேச்சுவார்த்தைகள்ல இப்ப அரசாங்கம் இறங்கி இருக்கு அப்படின்றத அமைச்சர் விஜித ஹேரத் இன்றைய நாள்ல சொல்லியிருக்காரு. அதாவது இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த கட்சியா இருந்தா முதல் சொன்னாங்க சுயேட்சைக்குள்ள மட்டும்தான் எடுப்போம்னு சொன்னாங்க. இப்ப கட்சிகள்லையும் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுல மக்கள் நலன் கருதி மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய புதியவர்களை இதுல நாங்க உள்வாங்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள்ல இறங்கி இருக்கோம். அதோட சுயேட்சை குழுவுல இருக்கிறவங்களை கூட இதுக்குள்ள உள்வாங்கிறதுக்கான பேச்சுவார்த்தையில இறங்கி இருக்கோம். சுயேட்சை குழுவுல கேட்டு வெற்றி பெற்றவங்களுக்கான பெரிய அளவான இடம் இந்த 100க்கு உட்பட்ட இந்த பேச்சுவார்த்தை மூலமா அல்லது ஒன்றிணைந்து பல சுயேட்சை குழுக்கள் கட்சியோட சேர்த்து அமைக்க போற உள்ளாட்சி மன்றங்கள்ல அவங்களுக்கு முதன்மை இடம் கிடைக்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நாங்க உருவாக்குறோம். எல்லாமே மக்களுக்கான சேவைகள் செய்யறதுக்கான ஒரு அடிப்படையான வேலையை தான் நாங்க இந்த விஷயத்துல செய்யறோம் அப்படின்ற மாதிரி இன்றைய நாள்ல சொல்லியிருக்காங்க. இது அவங்க சொன்ன அல்லது அவங்க பல இடங்கள்ல பிரச்சாரங்கள்ல சொன்ன ஒரு விஷயத்துல இருந்து மிகப்பெரிய அளவான மாறுபட்ட விஷயமாக இது மாறி இருக்கு. 100க்கும் மேற்பட்ட உள்ளாட்சி சபைகளை அவங்க அமைக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள்ல இது வந்து ஒரு வெற்றிகரமான பேச்சுவார்த்தையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுல பல சுயேட்சை குழுக்கள், பல கட்சிகளுடைய உறுப்பினர்கள் எல்லாம் இதுல இணைந்து கொள்வாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. என்பிபி அரசாங்கம் தன்னோட கொள்கையிலிருந்து மாறி இருக்கிற அப்படின்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கு. அண்மையில தற்கொலை செய்து கொண்ட 16 வயது மாணவி இவங்களுக்கான நீதி கோரி இன்றைய நாள்ல பெரிய அளவான ஒரு எதிர்ப்பு பேரணி இடம்பெற்றிருந்தது கொழும்புல. குறிப்பா ராமநாதன் கல்லூரிக்கு முன்பாக இந்த பேரணி பெரிய அளவான ஒரு கோஷங்களோட நீதி கோரி, அதாவது இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்ட பேரணி இன்றைய நாளில் இடம்பெற்றிருந்தது. பலர் இது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா கல்வி அமைச்சால ஒரு முக்கியமான தகவல் இன்றைய நாளில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் சொன்னா, உரிய ஆசிரியர், அதாவது அந்த குற்றச்சாட்டப்பட்ட ஆசிரியர் உடனடியாக புத்தளம் பாடசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. வருகின்ற 24 மணித்தியாலத்துக்குள்ள தொடர்பாக அறிக்கைகள் சேகரிக்கப்பட்டு, தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அவரை வந்து உடனடியாக பணி நீக்கம் செய்யறதுக்கான நடவடிக்கைகளையும் எடுத்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. எனவே இந்த விஷயத்தோட சேர்த்து பாராளுமன்றத்திலும் இன்றைய நாள்ல பேசப்பட்டிருக்கு. அந்த பாராளுமன்றத்தில் பேசிய ஒரு சில விஷயங்கள், அதாவது அமைச்சர் போல்ராஜ் அவங்க வந்து பேசியிருந்தாங்க, சரோஜினி போல்ராஜ். அதுல ஒரு சில விஷயங்கள் சர்ச்சைக்குரிய விஷயங்களாக மாறி இருக்கு. அவங்க ஏற்கனவே மனநலம் பாதிக்கப்பட்டு மருத்துவம் பெற்று வந்தாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் அவங்க இன்றைய நாள் வெளியிட்டது. ஒரு அமைச்சர் இந்த மாதிரி பேசலாமா அப்படின்ற எதிர்ப்புகள் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. பலதரப்பட்ட விசாரணைகளும் பலதரப்பட்ட பக்கமாக கவனமும் இது தொடர்பாக செலுத்தப்பட்டிருப்பதை இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது.
அதோட இன்னுமொரு விஷயம் கடந்த நாட்கள்ல நாங்க பரவலா பேசியது தான். அதாவது மின்சார கட்டண உயர்வு. இந்த மின்சார கட்டண உயர்வு எப்ப நடக்கப் போகுது அப்படின்ற ஒரு அ ஒரு பரபரப்பான பேச்சுக்கள் பாராளுமன்றத்தில் இருந்தது, வெளியிலேயும் இருந்தது. இப்பவும் பேசப்படுது. இந்த நாள்ல எரிசக்தி அமைச்சர் பாராளுமன்றத்தில இது தொடர்பான ஒரு விளக்கம் அளிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சர்வதேச நாணய நிதியம் சொல்லித்தான் நாங்க மின் கட்டணத்தை உயர்த்தவோ, குறைக்கவோ இல்ல. இது பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இருக்கு, மின்சார சபை இருக்கு, அரசாங்கம் இருக்கு. எல்லாத்தையும் ஆராய்ந்து வருகின்ற வருமானத்தை வச்சுக்கொண்டு மின்சார சபை லட்டத்தில் ஓடுதா, லாபத்தில் ஓடுதான்றதெல்லாம் பார்த்து தான் இந்த மின் கட்டணத்துல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. ஆனா இப்ப பேசப்படுற விஷயம் என்னன்னா, மின் கட்டண அதிகரிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போது வரைக்கும் மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பாக எந்த ஒருவான தீர்மானங்களும் எடுக்கப்படல. IMF சொன்னாங்க அப்படின்றதுக்காக நாங்க இதை மாற்றிக்கொள்ள போறதில்ல. இது தொடர்பாக நாங்க ஆராய்ச்சி செஞ்சு மின்சார சபையினுடைய அறிக்கை எடுக்கணும். அதோட அது பொது பயன்பாடு ஆணைக்குழுவுக்கு கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் இது தொடர்பாக ஆராயப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு இது கூடாதுன்னு மாதிரி தான் சொல்லியிருக்காரு. கூடவும் மாட்டது, குறைய மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி தான் இருக்க போகுது. ஆனா போன 2 கிழமைக்கு முதல்ல சர்வதேச நாணய நிதி என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, மின்சார கட்டணத்துல உயர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னதான் அடுத்த கட்ட நிதி உதவி தொடர்பாக ஆராயப்படும் மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி IMF அவங்க சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. இப்ப சொல்லியிருக்காங்க, இல்ல நாங்க கூட்ட மாட்டோம், மின்சார கட்டணத்துல மாற்றம் வராதுன்னு சொல்லிட்டாங்க. எங்க போய் முடிய போகுதுன்னு பார்ப்போம். இன்றைய நாள்ல அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கிற கூட்டத்துல நலிந்த ஜேதிஸ அமைச்சரிடம் கேள்வி கேட்கப்பட்டது. கொழும்பு நகர சபை ஆட்சி அமைக்கிறதுக்கு எதிர்க்கட்சிகள் தயாராக கொண்டிருக்காங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, இல்ல நாங்க தான் கொழும்பு இதுல நகர சபையில பெரும்பான்மை, அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை, நாங்கள் தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா எதிர்க்கட்சி சொல்றாங்க, இல்ல நாங்க தான் அமைக்க போறோம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஆட்சி அமைக்கிறதுல போய் கொண்டிருக்கு. பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள், ஒருவருக்கு இவ்வளவு என்று ஆளுங்கட்சி பக்கமாக பேசப்படுது. அதாவது ஆளுங்கட்சி MPP அரசாங்கமே எதிர்க்கட்சியில் இருக்கவங்கள பேசுறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இப்ப நான் முதல் சொன்ன மாதிரி கொண்டிருக்கு. அதோட இன்றைய நாள்ல பிமல் ரத்நாயக் அவர்கள், அமைச்சர்கள் பேசிய பல விஷயங்கள், அதாவது எல்லாருமே சொல்றாங்க நாங்க தோத்து போயிட்டோம், மக்கள் ஆதரவு குறைஞ்சிட்டு இல்ல, வடக்குல நாங்க கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான ஆசனங்களை பெற்றிருக்கோம். குறிப்பா யாழ்ப்பாண நகரத்துக்குள்ளேயே 80க்கும் அதிகமான ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்கோம். இவ்வளவு காலமும் பாரம்பரியமாக இருந்த தமிழ் கட்சிகளை விட அதிகமான ஆசனங்கள் நாங்கள் பெற்றிருக்கோம். தமிழரசு கட்சி நூற்றுக்கணக்கான வருஷங்களாக அங்க ஆட்சி செய்றாங்க. அதனால அவங்களுக்கான ஆதரவு இருக்கு. ஆனாலும் அதை தாண்டி மற்ற தமிழ் கட்சிகள் இதுவரைக்கும் நாங்க முதல் பெற்ற பெரிய வெற்றியாக இதை நாங்க பார்க்கிறோம் தமிழ் மக்கள் மத்தியில. குறிப்பா நாங்க டெல்ஃப் ஐலண்ட், அதாவது நெடுந்தீவுல கூட எங்களுக்கு ஆசனம் இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் கச்சத்தீவில் நாங்க தேர்தல் வச்சாலும் அங்கேயும் நாங்க ஆசனங்களை பெறுவோம் அப்படின்ற மாதிரி அவர் 2 நாள்ல பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் மன்னார், வவுனி ஆகிய இடங்கள்ல ஆக பெரிய கட்சியே தேசிய மக்கள் சக்தி தான். கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிகளவான வாக்குகளை நாங்க பெற்றிருக்கோம். குறிப்பா தமிழ் கட்சிகள் காசு கொடுத்திருக்காங்க, கசிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இனவாதத்தை பேசித்தான் மக்களை திசை திருப்பி இந்த முறை இந்த வாக்குகளை பெற்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன் வச்சு பலதரப்பட்ட விஷயங்கள்ல இன்றைய நாள்ல இந்த தேர்தல் தொடர்பான தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவு வெற்றி தொடர்பாக அவருடைய உரையில இன்று அவர் பேசிய விஷயங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்னொரு விஷயம், நீங்க நேற்றைய நாள்ல நீங்க அவதானிச்சிருப்பீங்க, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வியட்நாம் போயிருந்தாங்க. வியட்நாம் போயிட்டு அவங்க போகும்போது சாதாரணமான பயணிகள் விமானத்துல போயிருந்தாலும் வரும்போது அவர் தனி விமானத்துல இறங்கினாங்க. இந்த தனி விமானத்துல வந்ததற்கான செலவு தொடர்பாக பேசப்பட்டது. எதிர்க்கட்சிகள் இது தொடர்பாக சலசலப்பான விஷயங்கள் பேசினாங்க. ஆனா இது தொடர்பாக இன்று நாள் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. இது வியட்நாம் ஒரு புத்த சாசன அமைப்பால தான் இது ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு விமானம். காரணம் சொன்னா, இந்த வெசாக் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு, அது தொடர்பான நிகழ்வுகளில் கலந்து கொள்றதுக்காக தான் வியட்நாம் போயிருந்தார் ஜனாதிபதி. அதோட பல உடன்படிக்கைகள் அரசாங்கத்தோடு கைச்சாத்திடப்பட்டது. அந்த நேரத்திலேயே ஜனாதிபதி இந்த பயணத்துக்கான நேரத்தை தன்னால தர முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. காரணம், இங்க தேர்தல் நடக்கிறதால. அதனால அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, இல்ல நாங்க உங்களை அதே நாள்ல இங்க இலங்கைக்கு கொண்டு தனி விமானம் ஒன்றுல கொண்டு நாங்க விடுவோம் அப்படின்ற பொறுப்பை அவங்க ஏற்றுக்கொண்டதாலதான் ஜனாதிபதி இந்த பயணத்துக்கே ஒத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த அவருடைய 6ஆம் தேதி வந்த நேரத்தில் விமானங்கள் வியட்நாம்ல இருந்து இலங்கைக்கு வர விமானங்கள், பயணிகள் விமானங்கள் இல்லாததால அவங்க அங்க இருந்த ஒரு புத்த சமய அமைப்பால இந்த விமானம் ஒழுங்கு செய்யப்பட்டு அவங்களுடைய செலவாலேயே, அதாவது இலங்கைக்கு அழைத்து வந்திருக்காங்க அவங்களுடைய செலவிலேயே. எனவே இதுல இலங்கை அரசாங்கத்துக்கு எந்த விதமான செலவும் ஏற்படல. இது தொடர்பாக எந்த ஒரு சந்தேகம் பட தேவையில்லை. ஏன்னா அவர் தேர்தலில் இங்க வாக்களிக்கிறதுக்காக அந்த விமானம் அவருக்காக ஒழுங்கு செய்யப்பட்டு இங்க அவரை அழைத்து வந்ததாக சொல்லியிருக்கு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் பல போயிருக்காரு. கடந்த அவருடைய ஆட்சி காலத்துல
2022, 23ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள அவர் 23 வெளிநாட்டு பயணங்கள் போயிருக்காரு. இந்த 23 வெளிநாட்டு பயணங்களுக்குமான செலவாக 1270 மில்லியன் இலங்கை ரூபாக்கள் அவர் செலவழிச்சிருக்காரு. 2023 முதல் 24 வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள. இந்த காலப்பகுதிக்குள்ள 2022ல 4 விமான பயணங்கள், 2023ல 14 விமான பயணங்கள், 24ல 5 விமான பயணங்கள். இது எல்லாமே சேர்த்து இந்த தொகை அவரை செலவழிச்சிருக்காரு. இது அரசாங்க செலவில் தான் செலவழிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு தகவலை இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் வெளிக்கொண்டு வந்திருந்தாங்க. இந்த விமான பயணத்தோட சேர்த்து இந்த செய்தி, அதாவது இது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு பதிலாக பாருங்க, கடந்த காட்சியில இந்த அளவுக்கு செலவழிச்சிருக்காங்க. ஆனா இப்ப இது அரசாங்கமோ ஜனாதிபதியோ அந்த அளவு செலவழிக்கல அப்படின்றத சொல்றதுக்காக இந்த தகவல்கள் இன்றைய நாளில் வெளியாக இருந்தது. இந்திய பாகிஸ்தான் இடையே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தம்னு சொல்லலாம். பரபரப்பாக ட்ரோன் தாக்குதல்கள் பெரிய அளவாக பாகிஸ்தானுடைய பல நகரங்களை குறிவைத்து இந்தியாவினுடைய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தி கொண்டு வராங்க. இந்த தொடர்பான சர்வதேச ஊடகங்கள் மூலமான செய்திகளை பார்க்க கிடைச்சது. இன்றைய நாளில் லாகூருக்கான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நேரடி விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள், அதாவது பயணிகளுடைய பாதுகாப்பு கருதியும் அங்கு நடக்கின்ற அசாதாரண சூழல் காரணமாகவும் இந்த விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இன்றைய நாளில் அறிவிச்சிருக்காங்க. எனவே இந்த செய்திகள் தான் இன்றைய நாளில் அதிகமாக பார்க்கப்பட்ட செய்திகள். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.